வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் ஜி ஆர் ரவிச்சந்திரன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எஸ் கண்ணன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். குஜராத்தில் நரேந்திர மோடி கிளைம் பண்ணுற வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கார் நேற்று முன்தினம் சிலரால் கல்லெறிந்து உடைக்கப்பட்டது. கண்ணாடியெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. நேற்று மனிஷ் சிசோடியாவினுடைய காரை, ஆம் ஆத்மி கட்சியினுடைய மனிஷ் சிசோடியாவுடைய காரை சிலர் கல்லெறிஞ்சு உடைச்சிருக்கிறாங்க. சட்டவிரோதமாக ஆம் ஆத்மி தலைவர்கள் மேலே தாக்குதலும் நடக்குது. சட்டப்பூர்வமாக தேர்தல் நடத்தை விதிகளை அவங்க மீறிட்டாங்கிறத தேர்தல் ஆணையமும் அவங்க மேலே குற்றச்சாட்டை சொல்லுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை வாலடைல் சிச்சுவேஷன். அதாவது இப்போ தேர்தல் நடத்தை விதி அமல்படுத்தியாச்சு, தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்தாச்சு. அப்படிங்கும்போது ஆம் ஆத்மி கட்சிங்கிறது எதுக்குமே ஒரு கட்டுப்படாத ஒரு கட்சி. அது அந்த கட்சியை பற்றி ஒரு பெரிய விமர்சனம் எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு அபிப்பிராயம் எனக்கு கிடையாது. அவங்க குஜராத்துக்கு போகிறேன், அவர் என்ன செஞ்சுருக்காரு பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மாதம் தான் இப்போ இவருக்கு டைம் கிடச்சிதா? இது எப்போது செஞ்சுருக்கலாமே. கிட்டத்தட்ட 11 வருஷமாக நரேந்திர மோடி அதான் சொல்லிட்டு இருக்காரு. போய் பார்த்துருக்கலாமே. அதனை இந்த டைமில் போய் பார்க்கணுங்கிறது ஒன்றும் இல்லை. இது பப்ளிக் அட்டென்ஷன் தன் சைடில் திருப்பணும், மக்களுடைய கவனத்தை தன் சைடு திருப்பிக்கணும். நம்மள ஒரு பெரிய ஒரு தேசிய ஒரு விஷயமாக இதை மக்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஒரு சீப் பப்ளிசிட்டியில் பண்ணதான் இந்த விஷயங்கள். ஆம் ஆத்மி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சீப் பப்ளிசிட்டி, மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கணும், வரம்புகளுக்கு உட்படாமல் விதிகளை மீறியே எப்பவும் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய மத்திய தர வர்க்கத்திலேருந்து வருது. அது கன்வென்ஷனல் நடைமுறைகளுக்கு மரபு வழியாக அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய நடைமுறைகளை மீறி அவங்க செய்யறதுனால அந்த மாதிரி பார்வை வருதா, இல்லை அவர் சொல்ற கருத்தை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, மரபு வழியாக செய்வதை மீறி நடக்கிறதுனால அப்படின்னு எடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அவங்க விளம்பரத்திற்காக இதை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னால், விளம்பரத்தை தருவது என்பது தாக்குவதன் மூலமாகவும் கொடுக்குதில்லை. அப்போ அந்த தாக்குவது ஒரு விளம்பரத்திற்காக செய்வதை ஏன் சகிச்சிக்க முடியலை? சகிப்புத்தன்மை இல்லாததனுடைய விளைவு தான் இது. அதாவது வளர்ந்துருக்கா இல்லையா என்பதை ஒருவர் போய் பார்த்து இவர் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை பொறுத்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி தீர்மானிக்கப்படுவதல்ல. அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை தரத்தினுடைய உயர்வு தான் தீர்மானிக்க போகுது. இருந்தாலும் இவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அங்கே போகிறாரு, பிரச்சாரம் பண்ணுவார், எதிர்காலத்திலும் அது நடக்கலாம். அப்படி போகக்கூடிய ஒருவரை அவர் செய்யக்கூடிய விமர்சனத்தை ஏன் தாங்கிக் கொள்ள முடியலை, சகித்து கொள்ள முடியலை என்பது தான் பிஜேபி மீது இருக்கக்கூடிய விமர்சனம். தேவையில்லாமல் இந்த மோதலை உருவாக்கியது பிஜேபி, அதற்கு இரையாகி இருக்கிறது ஆம் ஆத்மி. அப்படி தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறதே ஒழிய, இந்த விஷயத்தில் எதிர்த்தாக்குதல் நடத்தியது தவறா என்று கேள்வி கேட்டால் அது வேணால் பேசக்கூடியதாக இருக்கலாம். பட் போவது அவருக்கான உரிமை. அந்த விஷயத்திலிருந்து தான் இதை பார்ப்பது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தர்றதுக்காக தேவப்பிரியன் காத்திருக்கிறாரு. வணக்கம் தேவப்பிரியன். வணக்கம் ஜென்ராம். அருணாச்சல பிரதேச கலைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அமைச்சரவையின் பரிந்துரை ஏற்று ஆளுநர் நடவடிக்கை எடுத்துள்ளார். பணக்காரர்களுக்கு ஆதரவாக நரேந்திர மோடி செயல்படுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத்தில் சாதாரண மக்களின் வாழ்க்கை தரம் உயரவில்லை என்றும் விமர்சனம் செய்துள்ளார். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் கிரண்குமார் புதிய கட்சி தொடங்கியுள்ளார். முழு விவரம் வரும் 12ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் இருந்து இடதுசாரி கட்சிகள் வெளியேறிவிட்டன. அதிமுகவின் அணுகுமுறையால் உடன்பாடு ஏற்படவில்லை என இடதுசாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு இடதுசாரிகள் வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என திமுக தலைவர் கருணாநிதி மறைமுகமாக அழைப்பு விடுத்துள்ளார். தேமுதிக பாரதிய ஜனதா இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. ஓரிரு நாளில் முடிவு எடுக்கப்படும் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஜி.கே. மணி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. டெல்டா பகுதியில் மீத்தேன் எடுக்கும் திட்டம் ஒருபோதும் நடைமுறைக்கு வராது என முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதிபட தெரிவித்துள்ளார். எனவே விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இலங்கையின் மனித புதைக்குழிகள் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானம் ஏமாற்றம் அளிப்பதாகவும் அந்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் கடைசி லீக் போட்டியில் இலங்கை அணி பங்களாதேஷை தோற்கடித்தது. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இலங்கை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. புது புது அர்த்தங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.